ஹாய், குட் மார்னிங், வணக்கம். இப்போ பலதரப்பட்ட பேரண்டிங்கை பற்றி பேசுகிறாங்கல்ல. சாஃப்ட் பேரண்டிங், ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், சாஃப்டாக இருக்கணும், பேம்பரிங்காக இருக்கணும், இப்படி பலதரப்பட்ட பேரண்டிங் பற்றி பேசுகிறாங்க. இதில் எது சரி, ரைட், ராங்குன்றதை பற்றி பதிவு இல்லை. இது உங்களுடைய கிட்ஸ் பற்றி உங்களுக்கு தான் தெரியும். ஸோ யூ கேன் சூஸ் அ பெட்டர் பேரண்டிங். பட் என்னோட அம்பல் தாட் ப்ராசஸ், எனி பேரண்டிங்கில் இந்த பர்டிகுலர் எலிமெண்ட் கண்டிப்பாக இருக்கணும். ஃபினான்ஸ் ரெக்கக்னைசேஷன், மணினா என்ன, ஃபினான்ஸ் பிளானிங், இதுவும் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு விஷயத்த நமக்கு கிடைக்கணும்னா அதுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் போடணும் அப்படின்றத அந்த கிட்டுக்கு புரிய வைக்கணும். நீங்கள் என்ன ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில் வேணால் இருங்க, ஆனால் உங்கள் குழந்தைக்கு இதை சொல்லித்தாங்க. எது கிடைக்கணும்னாலும் அதுக்கு ஒரு குட்டி ஹார்ட் ஒர்க் போட்டு தான் அதோட ரெக்கக்னைசேஷனாக தான் அது கிடைக்கணும் அப்படின்றத புரிய வைங்க. இன்னொன்று, குழந்தைங்க கிட்ட மணியை கொடுத்து அவங்கள ஹேண்டில் பண்ண வைங்க. அப்போதான் அவங்களுக்கு எப்படி ஃபினான்ஸை பிளான் பண்ணணுன்றது தெரியும். ரெண்டு விதமான பேரண்டிங் நான் பார்த்துருக்கேன். சில பேர் மணியே கொடுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு இதெல்லாம் ஹேண்டில் பண்ண தெரியாதுன்னு நினைப்பாங்க. இன்னொன்று, நிறைய கொடுத்து எக்கச்சக்கமாக கொடுத்து பேம்பரிங் பண்ணுறேன்னு சொல்லி அவங்கள எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரியாமலே வளர்ப்பாங்க. இது ரெண்டுமே பேட் அப்ரோச்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ வென் யூ கிவ் ஃபினான்ஸ், make sure they put it into 3 segments. One is for themselves, one is for family, and one is for society. இந்த மாதிரி 3 விதமாக அந்த மணியை செக்மெண்ட்டாக பிரித்து அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு சொல்லித்தாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி?